அந்த ஏற்கலப்பெல்லாம் வந்து உடஞ்சு போயிடுச்சுன்னா அந்த ஏற்கலப்பை பற்றின ஒரு பேக் ஸ்டோரி நம்ம யோசிச்சு பார்த்தா அதை ஒருத்தன் பண்ணியிருப்பான், அது ஒரு தச்சு ஆள் பண்ணியிருப்பாங்க. அதை கொண்டு வந்து ஒரு விவசாயி எத்தனை ஏக்கர் நிலத்துக்கு விவசாயம் பண்ணியிருப்பான், எத்தனை நாள் விளைச்சிருப்பான், அது ஏன் அந்த இடத்துல வந்துச்சு, என்ன காரணம், வறுமையில் வித்துட்டான உடஞ்சு போச்சா, என்ன காரணம், அந்த ஒவ்வொரு பொருள் இருக்கும், அந்த விவசாய பொருளுக்கு ஒன்றுக்கும் நம்ம ஒரு கதையை யோசிச்சு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு கண்ணீர் கதை இருக்கும். இது வந்து இது ஸ்கிரிப்டில் எனக்கு அந்த ஐடியா இல்லை. செட்டில் வந்து அதை அடுக்கணும். அதை ஃபுல்லாக அடுக்கும்போது அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணோன்னே அது ஃபுல்லாக அவ்வளோ செட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒரிஜினல் கலெக்ட் பண்ணது, ஆர்ட் டைரக்டர் பண்ணது, ஒரிஜினல் கலெக்ட் பண்ணது. அதை கலெக்ட் பண்ணும்போது உண்மையில் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த கதவுங்கள்லாம் தொட்டு பார்க்கும்போது யோசிச்சு பார்த்தேன், அந்த கதவு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பம் வாழ்ந்துருக்கும். அந்த கதவை எதுக்கு விற்றாங்க, வேறு கதவு பண்ணாங்களா, இல்லை வீடை இடிச்சிட்டாங்களா, இல்லை வறுமைக்கு ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெயினாக இருந்துச்சு. ஸோ இதே ஏன் நம்ம வந்து சீனாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டில் அது தோணுச்சு. மாடு